ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீரியட்ஸ் பெயின், அதாவது மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் நார்மலாக இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ பீரியட்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இதுக்கு பேர் வந்து டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்மெனோரியா பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கலாம், இல்லை அப்நார்மலாகவும் இருக்கலாம். ஸோ நார்மல்னா பிரைமரி டிஸ்மெனோரியா, அதே அப்நார்மல்னா அது செகண்டரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இந்த பெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மெனார்க்ல இருந்து 1 or 2 years கழிச்சே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மெனார்க்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூபர்ட்டி அப்போ வர ஃபஸ்ட்டு பீரியட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மென்சஸ், அதுக்கு பேர் தான் மெனார்க்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஸ்டார்டிங் இப்போ காலேஜ் டைம் இல்லை ஸ்கூல் படிக்கிற டைமு, ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்ஸ்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பெயின் இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி நார்மல் பீரியட்ஸ் பெயின். அதே இப்போ செகண்டரி டிஸ்மெனோரியா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சொல்லுவாங்க, லைக் யூஸ்வலாக எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயினே இருக்காது, பட் இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது பீரியட்ஸ் அப்போ. ஸோ ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா யூஸ்வலாகவே எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் இருக்கும், பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸாக எனக்கு வந்து பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி செகண்டரி டிஸ்மெனோரியாவாக இருக்கும். இப்போ நார்மல் பீரியட்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்போ லைக் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி, ஸோ அப்போ வந்து பெயின் ஆரம்பிக்கும். இல்லை பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது அது கூடயே அந்த பெயினும் அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நார்மல். அண்ட் ஆல்சோ இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மென்சஸ் ரொம்ப பெயின் சிவியராக இருக்கும், செகண்ட் தேர்ட் டே கொஞ்சம் குறைஞ்சிடும், அண்ட் தேர்ட் டேக்கு மேலே பெயினே இருக்காது. ஸோ இது வந்து நார்மல். பட் தென் செகண்டரி டிஸ்மெனோரியா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு 3 to 5 days முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 days முன்னாடியே பெயின் ஆரம்பிச்சிடும். அண்ட் பீரியட்ஸ் அப்போயும் பெயின் இருக்கலாம், அண்ட் பீரியட்ஸ் முடிஞ்சு பெயின் அப்படியே இன்னொன்று கண்டினியூ ஆகலாம். ஸோ அது வந்து ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு பெயின் இருக்கும். இது செகண்டரி டிஸ்மெனோரியா. நார்மல் பீரியட்ஸ் பெயினில் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அடிவயிறில் இருக்கும். ஸோ மெயினாக அங்கே இருக்கும், பட் தென் காலில் அங்கேயும் பெயின் போகலாம். அண்ட் இங்கே பெயின் வந்து அடிவயிறில் சென்டராக இருக்கும், ஒரு சைடில் இருக்காது. அண்ட் ஆல்சோ இங்கே பெயின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் லைக் நாசியா, வாமிட்டிங், தலைவலி, ஸோ இந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸும் இருக்கலாம். அதே இப்போ செகண்டரி டிஸ்மெனோரியால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயின் ஒரு சைடில் இருக்க சான்ஸ் இருக்குது. லைக் இப்போ சப்போஸ் வந்து பெயின் வந்து ஃபைப்ரானால இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைப்ராய்டு வந்து இந்த யூட்ரஸில் லைக் எந்த சைடில் இருக்குது, சப்போஸ் லெஃப்ட்டில் இருக்கா இல்லை ரைட்டில் இருக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணி பெயின் வந்து ஒரு பக்கமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த ருடிமெண்ட்ரி ஹார்ன், பைகார்னேட் யூட்ரஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ஒரு பக்கமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்சோ பேஷண்ட்ஸ்க்கு மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கலாம், லைக் டிஸ்பரோனியா. இப்போ டிஸ்பரோனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் இன்டர் கோர்ஸ், அதாவது இப்போ செக்ஸ் அப்போ பெயின் இருக்க சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு பேர் டிஸ்பரோனியா. ஸோ மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் லைக் டிஸ்பரோனியா, இன்ஃபர்டிலிட்டி, இல்லை இன்க்ரீஸ்டு ப்ளீடிங், ஸோ இந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸும் இருக்கும். அதே இப்போ நார்மல் பீரியட்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி மற்ற எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஸோ நார்மல் பீரியட்ஸ் பெயினில் பார்த்தீங்கன்னா அது ஏஜ் ஆக ஆக அந்த பெயின் தானாகவே குறைய சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சைல்ட் பர்த்க்கு அப்புறமாலாம் பார்த்தீங்கன்னா பெயின் தானாகவே கொஞ்சம் கம்மியாயிடும். அதே இப்போ செகண்டரி டிஸ்மெனோரியா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பெயின் குறையாது, அண்ட் இன்ஃபேக்ட் பெயின் வந்து இன்னும் அதிகமாகவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு டிசீஸ்னால, ஸோ நம்ம அந்த டிசீஸை வந்து கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணுற வரைக்கும் பெயினும் குறையாது. ஸோ இந்த நார்மல் பீரியட்ஸ் பெயினுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக மென்சஸ் அப்போ நம்ம யூட்ரஸோட லைனிங், இன்னர் லைனிங் வந்து ஷெட் ஆகும், அண்ட் அது ஷெட் ஆகிறதுக்கு அந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா மென்சஸ் அப்போ நிறைய கெமிக்கல்லாம் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகும் நார்மலாகவே. அதாவது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ். இந்த ப்ராஸ்டாகிளாண்டின் வந்து யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும், அண்ட் அந்த கான்ட்ராக்ஷனால அந்த யூட்ரஸ் வந்து இந்த இன்னர் லைனிங் வந்து புஷ் பண்ணி கீழே அனுப்பும். ஸோ அதான் வந்து நம்ம ப்ளீடிங்னு பார்க்குறோம். ஸோ இந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து நமக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டாகிளாண்டின் தான். அதே செகண்டரி டிஸ்மெனோரியா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசீஸ்னால இருக்குது. அந்த டிசீஸில் மோஸ்ட் காமன் காஸ் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அது மோஸ்ட் காமன். மற்ற டிசீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபைப்ராய்டு, அடெனோமயோசிஸ், இல்லை பிஐடி, ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பீரியட்ஸ் பெயினுக்கு மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஸோ இப்போ பெட் ரெஸ்ட் சொல்லுவாங்க, அண்ட் ஹோம் ரெமெடிஸ் லைக் அந்த ஃபெனுக்ரீக் ஒரு வெந்தயம் சீடு இருக்குது, ஸோ அதை வந்து தண்ணியில் சோக் பண்ணி கொஞ்சம் குடித்தாலே அது வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ், ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். அதே இப்போ செகண்டரி டிஸ்மெனோரியா இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது என்ன காஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த காஸை நம்ம ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் அந்த பெயினும் க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும்.